டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. அறிகுறிகளை வச்சே வீட்ல இருந்தபடியே தைராய்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி தைராய்டுக்கான யோகாசன பயிற்சிகள்லாம் என்ன? என்னென்ன உணவு முறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தைராய்டு அப்படிங்கிறது நம்ம பிளட் டெஸ்ட்ல தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அதீதமான உடல் சோர்வு. டாக்டர் நான் 10 மணி நேரம் தூங்குறேன். ஆனாலும் கூட இன்னும் தூங்கணும் போல ஒரு டயர்ட்னஸ் வந்து எனக்கு இருக்கு. வீட்ல அம்மாக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பா டாக்டர். 10 மணி நேரம், 12 மணி நேரம். லீவ் நாள்லாம் காலையில 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அதிகமான ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கு அப்படின்னா, உங்க தைராய்டோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. இந்த தைராய்டு அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜிய கொடுக்கக்கூடியது. ஸோ இதனுடைய அளவு குறையுது அப்படின்னாலே உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்பவே கம்மியாகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கு. நான் ஏதாவது வேலை பார்த்தேன், ஏதாவது டயர்ட்னஸ் இருக்கலாம். ட்ராவல் பண்ணா டயர்ட்னஸ் இருக்கலாம். இது மாரிலாம் எதுவுமே இல்லாம, எப்பவுமே எனக்கு டயர்டா இருக்கு அப்டின்னா, தைராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய வீட்ல இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, பசங்கள ஹஸ்பண்டெல்லாம் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, வேலைக்கு அனுப்பிச்சுட்டு உடனடியா வந்து நான் படுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் தூங்குனா தான் என்னால அடுத்த வேலைகளே வந்து செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு டயர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி டயர்ட்னஸ் இருக்கு அப்டின்னா, தைராய்டு இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வதாக முடி சம்பந்தமான பிரச்சனைகள். அவங்களுடைய முடி வந்து ரொம்ப தின்னாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நல்லா திக்கா இருந்த முடி, இப்போ வறண்டு போயி ரொம்ப தின்னாக ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்க உடலுக்கு புரோட்டீன் தேவையான அளவு கிடைக்கலன்னு அர்த்தம். 2வது விஷயம் உங்களுடைய புருவம். இந்த புருவத்தினுடைய வெளிப்பகுதியில முடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சுகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸ்கின்னுமே ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ்னால சில பேருக்கு தலையில பொடுகு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வரலாம். இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு. அது கூட வந்து நீங்க ரொம்ப டயர்டாவும் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 3வதாக உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ சடனா உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர். அந்த வெயிட் கெயினோட பேட்டர்ன பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு முழுவதுமாகவே வந்து வெயிட் போடும். ஒரு வாட்டர் பேக் மாரி வெயிட் போடும். மெயினா முகம் வந்து நல்ல பஃபியா இருக்கும். தூங்கி எந்திரிச்சோனே பார்த்தீங்க அப்படின்னாலே, ஃபேஸ் நல்ல பஃபியா இருக்கும். அதுவும் டபுள் சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கீழ்த்தாடை வந்து நல்லா வெயிட் போட்ட மாரி, இங்க கொழுப்பு நெறைய இருக்கிற மாரி இருக்கும். கைகள் தொடர்ந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். ஸோ முதல் மாசம் தச்ச ப்ளவுஸ் வந்து அடுத்த மாசம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்பர் பாடியில வந்து தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்க மெட்டபாலிசம் ஸ்லோவாகி பாடி வந்து ஃபேட்ட ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதேபோல உடம்புல நீர் தேங்க ஆரம்பிக்குது. அதனால தான் தூங்கி எந்திரிக்கும்போது முகம் நல்லா பஃபியா வந்து இருக்கு. ஸோ வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். இதுவும் தைராய்டோட மிக முக்கியமான ஒரு அறிகுறி. 4வதாக பெண்களா இருந்தாங்க அப்படின்னா, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பீரியட்ஸ் வந்து ஒரே மாசத்துல 2 வாட்டி வரலாம். 3 வாரத்திலே பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெண்கள பொறுத்தவரைக்கும். ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா, ஆண் தன்மையில குறைபாடுகள் வந்து உண்டாகும். அதேபோல செக்ஸ்ல நாட்டம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய தைராய்ட கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். 5வதாக ஒரு மன அழுத்தம் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ, இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது என்ன காரணம்னே தெரியாம ஒரு லோ மூட்லயே இருப்பாங்க. அதேபோல கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள அதிகமா எடுத்துக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. சோறு சாப்பிட்டா தான் டாக்டர் எனக்கு பசி அடங்குது. தோசை சாப்பிட்டா தான் எனக்கு வந்து திருப்தியான ஒரு உணர்வு இருக்கு. நான் காய்கறிகள்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு நெனைக்கிறேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா, உங்க பாடியில இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேட்டர் மாரி. ஸோ இது உடம்புக்கு தேவையான எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணி வந்து குடுக்கணும். ஸோ அந்த மாரி நடக்காததுனால, உடம்பு வந்து உணவ தேவை ஏத்துக்கிட்டே இருக்கு. தேவை கேட்டுட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க கார்போஹைட்ரேட் தான் உடனடியா எனர்ஜி குடுக்க முடியும். புரோட்டீனோ, ஃபேட்டோ உங்களுக்கு உடனடியா எனர்ஜி குடுக்க முடியாது. ஸோ அப்போ அதிகப்படியா கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த காரணங்களால தான் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது மட்டும் திருப்தியான ஒரு உணர்வு இருக்கு. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதேபோல
பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில, இல்ல அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது, இல்ல பிரெக்னன்சியோட ஆரம்ப கட்டத்தில, ஆஃப்டர் த டெலிவரி தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி தைராய்டோட அந்த ஒரு செயல்பாடுகள் குறையக்கூடிய அந்த நிலையில வந்து இருக்கீங்கங்கிறது அர்த்தம். ஸோ நீங்க அத புரிஞ்சுட்டு, அதற்கேற்ற மாதிரியான உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள பண்ணணும். டாக்டர் நீங்க சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்கு. இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்க கட்ட வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரணும். ஏன்னா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு செரிமானமும் வந்து சரியா இருக்காது. மலச்சிக்கலும் கூடுதலா இருக்கும். ஸோ உங்க கட் பாக்டீரியாஸ் தான் இதுல ஒரு முக்கியமான காரணம். தைராய்ட பொறுத்தவரைக்கும் 80% ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால தான் வருது. ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோ இம்யூனிட்டிக்கு என்ன ரீசன் அப்டின்னா, லீக்கி கட்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் தான். ஸோ முதல்ல உங்க கட்ட பேலன்ஸ்டா கொண்டு வரதுக்கான டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஒரு பெண் வந்து 7 நாள் நெய் மருந்து சிகிச்சை எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 7ல இருந்து 2க்கு வந்து குறைஞ்சிருச்சு அந்த 7 நாள்லே. அது அவங்களோட கட்டு தான் மெயினான ரீசன். ஸோ யாருக்கு கட்டு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கோ, அவங்களுக்கு டிஎஸ்ஹெச் வந்து நல்லாவே குறையும். ஸோ இது நபருக்கு நபர் வந்து மாறுபடும். முதல்ல டீடாக்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 2வது செலீனியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நீங்க எடுத்துக்கணும். செலீனியம் வந்து பிரேசில் நட்ல வந்து இருக்கு. டெய்லி ஒரு பிரேசில் நட் வந்து எடுத்துக்கலாம். அதேபோல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகள் இல்லன்னா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுல எல்லாத்துலயுமே செலீனியம் கன்டென்ட் அதிகமா இருக்கு. 3வதாக ஜிங்க் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள எடுத்துக்கணும். இந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறது தான் நம்ம தைராய்ட ஆக்டிவா வந்து மாத்தக்கூடியது. ஜிங்க் சத்து வந்து கடல் சார்ந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு. அதே மாரி நட்ஸ் வகைகள்ல, வால்நட்ஸ்ல, ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல இதுல எல்லாத்துலயுமே ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு. ஸோ ஜிங்க் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கு ஓம்கார பிராணாயாமம். நம்ம எல்லாருக்குமே சொல்றது உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸும் தைராய்டுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் நீங்க தைராய்டுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் வந்து முழுவதுமா குறையாது. ஸோ வெயிட் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் ஆச்சு டாக்டர். பீரியட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலரேட் ஆச்சு. ஆனா இந்த டயர்ட்னஸ்லாம் குறையல. ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறையல. சில பேர் வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அந்த தைராய்டுக்கு நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். பிளட் ரிப்போர்ட்ஸ்ல நார்மல்னு காமிக்குது. ஆனா அதனுடைய சிம்ப்டம்ஸ்ல பெரும்பாலும் எனக்கு வந்து சரியாகல. இது எப்பவுமே இது கூடயே வாழ வேண்டியது இருக்குன்னு நெறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க. அதற்கு உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான காரணம். மிக முக்கியமாக ஏன் பெண்களுக்கு அதிகமா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய எமோஷன்ஸ வெளிப்படுத்த முடியாதது. ஸோ அதற்கு நீங்க ரெகுலரா ஒரு 21 முறை ஓம்கார பிராணாயாம பயிற்சிகள். இதையும் நீங்க சேர்த்து பண்ணும் பொழுது, உங்களுடைய தைராய்டு வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அதேபோல தைராய்டு இருக்கிறவங்க என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து பயன்படுத்தலாம்? மந்தார பட்டை. இந்த மந்தார பட்டை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். இந்த மந்தார பட்டைய டீ ஆக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா வரும். நெறைய பேர் சொல்றது உண்டு. டாக்டர் இந்த மாசம் போகும்போது டிஎஸ்ஹெச் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. டாக்டர் வந்து டோசேஜ வந்து அதிகப்படுத்தி குடுத்தாங்க. அடுத்த மாசம் ஒரு படபடப்பா இருக்குன்னு நான் வந்து போய் பார்க்கும்போது, டிஎஸ்ஹெச் வந்து ரொம்ப குறைஞ்சு ஹைப்போதைராய்டிசம்லேருந்து ஹைப்பர் தைராய்டிசமா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணம் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி தான். ஸோ இத பேலன்ஸ்டா கொண்டு வரதுக்கு மந்தாரைப்பட்டை டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல தனியா, அதாவது கொத்தமல்லி விதைகள். இந்த கொத்தமல்லி விதையில இருக்கக்கூடிய வாலடைல் ஆயில்ஸ் வந்து தைராய்ட வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அத ப்ராப்பரா செயல்பட வைக்கும். நைட்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தண்ணி ஊற வச்சுட்டு, காலையில வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும், உங்களுக்கு தைராய்டு நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். 3வதாக சிசிஎஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொத்தமல்லி விதை, அது கூட சோம்பு, வெந்தயம். இது 3யும் நைட்ல ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல டீ மாரி எடுத்துக்கலாம். இது மெயினா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, பிரெக்னன்சியோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல, மெனோபாஸ் காலகட்டத்தில, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வெறும் கொத்தமல்லிக்கு பதிலா அது கூட வந்து சோம்பு, வெந்தயம் சேர்த்த இந்த சிசிஎஃப் டீ வந்து எடுத்துக்கும் பொழுது, அவங்களுடைய ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டா இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். தைராய்ட பொறுத்தவரைக்கும்
அதிக கார்போஹைட்ரேட் இல்லாம நல்ல புரோட்டீனும், கொழுப்பு வகைகளும், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய காய்கறி, கீரைகள வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அத ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்களுடைய தைராய்டு நல்லா பேலன்ஸ்டா வரும். ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டுனால நெறைய பேர் பாதிக்கப்பட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இன்றைய காலகட்டத்தில உணவு முறை மாற்றங்களும், அதிகப்படியான மன அழுத்தமும் தான் முக்கியமான காரணமா வந்து இருக்கு. ஸோ தைராய்ட பொறுத்தவரைக்கும், இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்க முன்னாடியே நான் சொல்லக்கூடிய இந்த 5 சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே, உங்க தைராய்டு வந்து செயல்திறன் கம்மியாகுதுன்னு அர்த்தம். டீடாக்ஸ் எடுத்துட்டு நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்களும், வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுதே, உங்களோட தைராய்டு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்து வரும். ஆல்ரெடி நான் தைராய்டுக்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அது ப்ராப்பரா வந்து பேலன்ஸ்ட் ஆகி வரலன்னு சொல்றவங்களும் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட சர்வாங்காசன பயிற்சிகள், உஜ்ஜயினி பிராணாயாமம் இந்த மாதிரியான யோக பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணும் பொழுதே, உங்களுடைய தைராய்டுல நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு பிளட் டெஸ்ட் இல்லாம தைராய்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கான 5 அறிகுறிகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஸோ இதே போன்று நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.